தங்கச்சி ஆனந்தி அம்மா ஆனந்தி அண்ணன் வந்திருக்கமா ஆனந்த ஆனந்த உன்னுடைய அண்ணன் வந்திருக்கமா அண்ணா அம்மா என்னமா நடந்தது? உனக்கு மறுபடி சுற்றுலாவிலே முதல் மாலை அணிவிக்க வேண்டும் என்று ரத்தவளம் சென்று மலைகள் பறித்து விளையாடுவதற்காக வந்த நீச்சல் குளத்தில் இறங்கினோம். அந்த குளத்தில் இறங்கும் போது அந்த நீச்சல் குளத்து கரையிலே ஒரு முனிவர் இருந்து எனக்கு பார்வை தெரியக்கூடாது சாபத்தை கொடுத்துட்டாரு. சாபத்தை கொடுத்து விட்டாரா? அவர் கொடுத்த சாபத்தால் பார்வை இழந்து விட்டாயா? பார்வை இல்லாத நேரத்திலே என்ன அம்மா அடி நடிச்சு நாட்டில் இருக்கக்கூடாது தோர்த்துட்டாங்கன்னா அந்த முடிவில் காலை பிடித்து அழுதி
சொன்னேன். அடி பாவி, அந்த மாமன்னன் மகளானி, அவர் எப்படிப்பட்டவர், அவருக்காக நான் இப்படிப்பட்ட தாபத்தை கொடுத்து உன்னை இப்படி துன்பப்படுத்தி விட்டேன் என்று கூறி எனக்கு பார்வை தெரிய வேண்டும் என்றால் 12 ஆண்டுக்கு ஒரு முறை பாரிஜாத மலர் பூத்து அந்த கங்காமன் மடியிலே வந்து விழுமா. அந்த மலரை கொண்டு வந்து அந்த மலரில் சாரை கண்களிலே விட்ட கண்கள் தெரியும் என்று கூறினார். ஆனால் அந்த மலரை கொண்டு வருவர் யாராக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், சத்தியம் காத்த உத்தமனாக இருக்க வேண்டும், தன் தாரத்தை தவிர மற்றவரை தங்கை அவன் தாயாக நினைக்க வேண்டும், உண்மையை பேசிய ஒருவன் தான் போய் எடுக்க முடியும் என்று கூறிய உடனே இந்த தோழியின் அண்ணன் இருக்கிறாரே சந்தோஷ், சங்கீதாவோட அண்ணன், சங்கீதாவோட அண்ணன் இருக்காரு, அவர் போறேன்னு சொன்னாருன்னா அவர் போனாரோ பகலியோ இன்னும் வரவில்லை தங்கா, இன்னும் வரவில்லை. சரி, அவர் வரும் வரை நாம இதே காத்து கொண்டிருக்கலாம் தங்கா. எழுந்துறமா சங்கீதா, ஆனந்தி எடை கொண்ட வெகு தூரம் புறப்பட்டு வருகிறான். இதுவரை பார்க்கவில்லை. சரி, புறப்பட அரண்மனை நோக்கி போகலாம். ஆனந்தா, நாங்கள் குலைத்தால் தேடி வருகிறோம். அப்படியா? ஆனந்தியின் கண் பார்வை கிடைப்பதற்காக அங்கு மாபெரும் மன்னருக்குள்ள சபைகளை சபதமேற்று சென்ற பிரகாரமே பாரதிய அவரை கொண்டு வந்து விட்டு இப்போது ஆனந்திக்கு மீண்டும் கண் பார்வை கிடைக்கப்போகிறது. ஆனந்தி, உனக்காகவே பாரதிய அவரை கொண்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் இழந்த கண் பார்வை மீண்டும் கிடைக்கப் போகிறது. அப்படி கிடைக்க சபைத்திரி என் மனதில் ஒரு சந்தேகம். அது என்ன சந்தேகம் தெரியுமா? மீண்டும் உனக்கு கண் பார்வை கிடைத்தால் நீ யார் முகத்தை முதல்வராக பார்க்க போகிறாய்? இது என்ன கேள்வி? முதல்ல உடன் பிறந்தவன் நான். அப்படி இருக்க என்னதான் என்னோட தங்கை பார்ப்பாள்? நாய முடுங்க, அவருடைய ஆர்வம் தோழி என்னதான் முதல்ல கண் திறந்து பார்ப்பா? இல்ல இல்ல, என்னதான் பார்ப்பா, என்னதான் பார்ப்பா. எனக்கு கண் பார்வை கிடைத்த உடனே என் உடன் பிறந்த அண்ணன் உன்னுடைய முகத்தை நான் பார்க்க மாட்டேன். என் முகத்தையா? என் ஆணவ தோழி சங்கீதா, சங்கீதாவோட முகத்தையும் பார்க்க மாட்டேன். எனக்காக கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் சென்று அந்த மலரை கொண்டு வர வேண்டும் என்று பாடுபட்டு சென்றாரு சந்தோஷ். அவர் முகத்தை தான் நான் முதல் பார்த்தியா? ஆர்வம் தோழி என் தங்கை சங்கீதா, அவள் முகத்தை பார்க்க போவதில்லையா? உடன் பிறந்த அண்ணன் முகத்தை பார்க்க போவதில்லையா? அவளுக்காக கஷ்டப்பட்டு பாரதிய மலரை கொண்டு வந்தேன். என் முகத்தை நான் பார்க்க போகிறேன் என்று உரைக்கிறார் ஆனந்தி. சரி, யாரை பார்த்தேன்? ஐயா, இப்பொழுது உனக்கு கஷ்டம் வாங்கி கொடுத்த தேவி, என் கண்களை கொடுத்த தேவி, நீதான் உலகத்திலே கடவுள். ஆனந்தி, இழந்த கண் பார்வை மீண்டும் உனக்கு கிடைத்தது. இந்த பாலியல் மலரால் அல்வா உனக்கு புதுவாழ்வு கிடைத்தது. இந்த பூவால் புதுவாழ்வு கிடைத்ததால் இதுவே பூத்த புதுவாழ்வு. நாங்கள் வந்த வேலை முடிந்து விட்டது. கடமை முடிந்து விட்டது. எங்க போறீங்க? என்னங்க இது? எனக்கு பார்வை கொடுத்து விட்டு நான் அரண்மனைக்கு போகிறேன் சொல்கிறாய். இதை பாருங்க, என்ன திருமணம் செய்திருங்க. உண்மையா? நான் திருமணம் செய்யணுமா? ஆமா. அம்மா தாயே, எப்ப உங்க குடும்பத்துல கால் எடுத்து வச்சோமோ அப்பவே படாத பாடுபட்டுட்டோம். மீண்டுமா உங்களுக்கு எங்களை விட்டு வைக்கவே மாட்டீங்களா? எச்சடிக்கிட்டு போனாங்கன்னா இதை பாருங்க, நீங்க இல்லையா இறந்து விடுவேன். இறந்துருவியா? ஆமா. நீ செத்தாடுங்கன்னா உங்களோட இருக்காதுங்கண்ணா. சமாச்சாரமே எனக்கு தேவையில்லை. ஆமா, போகலாம். இதை பாருங்க, எனக்கு திருமணம் செய்திருங்க. திருமணமா? ஆமா. நான் கூட உங்களிடத்துல ஒரு உண்மையை வளர்த்து விட்டேன். ஒரு உண்மையை குளக்கரைக்கு தண்ணி எடுக்க போறேன். குளக்கரைக்கு போகும்போது கீழே குடிச்சத்துல நீ விடாம போகிற சொன்னேன். போய் பார்த்துட்டு சொல்றீங்க. அண்ணா, ஒரு வீட்டுல பெண் குழந்தை பிறந்தா அவருக்கு என்ன குறை? பெற்றெடுத்த தாய் தந்தை நோயில உடன் பிறந்த அண்ணனும் கண்டிப்பா திருமணத்தை செய்து போறாங்க. நீங்களாக என் வாழ்க்கையை தெரிஞ்சு சீரழிஞ்சு போறீங்க. அண்ணா, தெரியாமல் அவரை
அதான் வாழ்ந்தால வரவர் தான். இல்லை என்றால் இந்த மண்ணோடு இறந்துருவேன். ஆமா, சாகவே துணிஞ்சிட்டு. சரி, உன் ஆட்கள் தானே, நான் என்ன பண்ண போறேன்? நீங்க நல்லா இருங்க, நான் வரேன். ஐயோ எங்க போற? அப்படி என்றால் என்னோட தங்கை வாழ்க்கை. தங்கையின் வாழ்க்கை கேட்க போறேன். என்ன வந்து அப்படியா? சரி, அப்படி என்றால் உன் தங்கை எனக்கு தேவையே இல்லை. ஐயோ, என் தங்கை இருந்து விடுவேன். சரி, உனக்காக இல்லாவிட்டாலும் தங்கைக்காக இல்லாவிட்டாலும் என் தங்கையின் வாழ்க்கைக்காக உன்னை நான் திருமணம், உன் தங்கையை திருமணம் செய்கிறேன். என்னுடைய அண்ணன்னா அண்ணன் தான். சங்கீதா, பார்த்துவியா அண்ணா, இதுவும் ஒரு நாள் தான் போச்சு. ஒரு வகையில நல்லதான். ஏன் தெரியுமா? என்னண்ணா நல்லது? என்னை யாயிலும் ஒரு நாளைக்கு கூச்சி விட்டு வந்து உன்னாவோட சண்டை போட்டாரு, என்ன அடிச்சாருண்ணா? அதற்கு முன்பாக அவன் தங்கச்சி அடிச்சு அவங்க ஆத்தாவோட நாட்டி எடுத்துருவேன். அப்பா சாமி, உன் தங்கச்சி என்ன அடிக்காத இருந்தா சரிதான். ஆமா, சரி, இருந்தாலும் நம்ம எல்லாம் இன்றைக்கு ஆளாக்கிய நயவஞ்சர்கள் சும்மா விடக்கூடாது. படிக்கப்படி வாங்க, புறப்படுங்க. இனி இந்த நாட்டிலே நம்ம இருக்க கூடாது. இருந்தாலே தங்கச்சி எங்க போல தெரியலையே. தங்கச்சி நம்ம வெள்ளவ கொல்லவ யாருமே கிடையாது. இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. உனக்காக இத்தாலி நாடு கேட்டு காத்துக்கிறாரு. 100 கோடி ரூபாய் வச்சுக்கிறாராம். போறோம், அவரை மணக்கிறோம், 100 கோடி வரையாம காப்புக்கிறோம். அது இருக்கிற புறப்பாடு. ஏய், வேட்டை ஆடாது, வேட்டை போடாது, பூத்துவான ஒரு புனாவான போன போய் அவங்க வேணாம்னு போட்டு விட்டுருவோம். இப்ப அப்படியே பால் மஞ்சாட்ட மாதிரி ஜில்லுன்னு இருக்கு மேல இருக்கும். நான் என் தங்கச்சி கூட்டி வந்து கார் வாங்கி வச்சுக்கிறேன். நான் கார்ல போவேன். எப்படியா பல்ல கட்டி அடிக்கிறா பாருப்பா. போன் எந்திரா குடுறா. நான் ஏன் போறேன்? நீ தான் போற. ஏய், பின்னாடி ஆளு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ.
பாப்பா நல்லா அடிங்கோ. ஒப்புடா, குட்டி போட்டா. பெரியப்பா குட்டி போட்டா. சித்தப்பா குட்டி போட்டா. ராஜா குட்டி போட்டா. சத்தா குட்டி போட்டா. வேற குட்டி போட்டா. வேற குட்டி போட்டா. பக்காத்த மக்களே. அப்படியே ஆடில போச்சு. ஒரே ஊர் அடிக்குது. ஒரு நாள் படுத்துடா. சாயப்படியா பக்காத்த. பக்காத்த. நான் கண்டு கட்டி எடுத்துட்டா சீர்காத்துல சேர்த்து வச்சு அந்த அது ஆமா போமா போமா நீ ஒண்ணு வாங்கிடா. நான் பொக்கிரி ராஜா. தங்கச்சியா வந்துரு. தங்கச்சியா இதுக்கு அப்புறம் இந்த பட்டி ஊரை நம்ம இருக்கக்கூடாது தெரியுமா? ஒருத்தர் வாயில அடிக்காது. ஒருத்தர் நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? அடிக்காதுன்னு சொன்னாங்க. ஆளு காசு அவர் மூக்கு தரேன். ஆம்பளை எந்த ஆளுக்கு ஒரு கோட்டி ஃப்ரீயா தரேன். சரி, இதுக்கப்புறம் நீங்க இருக்காக்கா உனக்கு ஆபத்து எனக்கு ஆபத்து. பாவி தாலி அட்ட பையா உன் தாத்தா அரக்கா இதோட அப்படி ஆமா அண்ணா அண்ணா உன் கூட கூலி ஆட வச்சு கூட கூட்டி வச்சு கூலி ஆமா இத பாரு நான் உன்னை விட்டு பிரிச்சு போறேன். அதனால ஒரு நிமிஷம் ஒரே ஒரு எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். வாக்கியம் நிறைவேறிக்கிறது. நான் எப்படி வேணாலும் வாழ அனுப்பப்பட்டேன். எனக்கு கிடைத்த பரிசு மரணம். நீ நினைத்த பிரகாரமே குடும்பம் ஆண்டவர் சந்தோஷம்